இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மலைக்குள்ள இருக்கிற கருப்பராயன் கோயில பத்தி பார்க்க போறோம். அங்க இருக்கிறவர பத்தியுமே, அங்க இருக்கிற டீட்டெயில் எல்லாமே பார்க்க போறோம். என்ன டீட்டெயில்னு பின்னால வர வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுலேருந்து ஃப்ரெண்டு இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையான கருப்பராயன் கோயில் கொண்டு வந்திருக்கிறோம். அது மலைக்குள்ள இருக்குது. பார்க்கலாம் வாங்க. வருவாங்க. சரிங்க. மாசு ஒருக்கா சரிங்க. இந்த மாற வந்து சரிங்க. எனக்கு கையெழுத்து போங்கடாப்பா. சரிங்க சார். என்ன முடியுதோ சரிங்க. பண்ணுங்களா. சரிங்க சார். எங்க போற பக்கமெல்லாம் சரிங்க. உங்க லெகலாம் நான் வருவேன்டா. சரிங்க சார். எல்லாத்தையும் நான் காப்பாத்திக்கும்டா. சரிங்க. நீங்க அண்ணமா இருக்கா. சரிங்க. எங்க பண்ணிட்டு போய். சரிங்க. வச்சு சரிங்க. உங்களை கொண்டாடிட்டு இருக்கிறாங்கப்பா. சரிங்க. எல்லாத்துக்குமே ஒரு கடை காட்டுவேன்டா. சரிங்க சார். கரெக்டுந்தாங்க. அத்தனை ஊற்றி கொண்டு வந்து சேர்த்திடுவோம்ப்பா. ஆமாங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமா கடன் காட்டிட்டு இருக்கிறேன். சரிங்க. நான் இருக்கிற இடங்குதான் தெரியாம இருந்தது. இப்பதான் எல்லாம் வந்து நான் இங்க உட்கார்ந்து ஒவ்வொருத்தரையும் இழுத்து கொண்டு வந்து இந்த குட்டவழிக்காரர் முதல் கொண்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்திட்டு இருக்கிறேன்ப்பா. நான் எல்லாத்தையுமே காப்பாத்துவோம்ப்பா. இது என்ற கருமருந்த அந்த வீடியோ எடுத்துக்க குறா உனக்கு எந்த குறைபாடு இல்லாம நீ போய்க்கப்பா. போட்டு வச்சுப்பா. சுந்தர்ஜி வா போட்டு வை. எனக்கு ஒரு சோடம் கொடுப்பீங்களாப்பா. சோடம் இல்லைங்க சாமி. ஒரு 10 வச்சுட்டுங்க. தீரத்தை வேற கொடுக்கு. அது கவர் பெரிய நாங்க மேல குடியிருந்தோமப்பா. சரிங்க. இது நாங்க எல்லாம் அண்ணன் தம்பிங்க எல்லாம் சேர்ந்து கொண்டு வந்து நாங்க இங்க எங்க சொந்த காட்டுக்குள்ளே பேரு வந்து மலைக்கருப்புன்னு பேரப்பா. சரிங்க. நாங்க அண்ணன் தம்பி 12 பேரப்பா. சரிங்க. ஆச்சா வீரமாத்தி எங்க அக்கா ஒருத்திதான். ஆச்சா நாங்க இப்படி இருந்து வாழ்ந்து வாரா. நாங்க மலைமலையா சுத்தி எந்த மக்கள் வந்தாலும் ஒரு நல்ல தடம் காட்டி நாங்க உட்காந்து அவளுக்கு ஒரு நல்ல தடம் காட்டிட்டு இருக்கிறோமப்பா. உனக்கு என்னப்பா வேணும் அதை மட்டும் சொல்லுப்பா, நான் தாரேன். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க சாமி. இருக்கிற வரைக்கும் போதுங்க சாமி. முன்ன சாப்பாடு சாப்பிட்றோம், நிம்மதியா இருக்கிற போதும். எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க அதாவது சின்ன பையன்ல இருந்து சாமி கும்பிட்டு வழிபட்டு இருக்கிறோம். சரி. இப்ப நிறைய வர்றவங்களுக்கு எல்லாம் தெரியறது இல்ல. சரி சரி. வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க. கூட போடுறவங்க 3 பேருப்பா. ஆமாங்க. ஆச்சா இந்த 3 பேருக்குல நீ ஒரு தனி மரமா நிக்கிறியப்பா. ஆமா. ஆச்சா நான் என்னப்பா உனக்கு என்னப்பா வேணும் அதை மட்டும் சொல்லுப்பா. எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க சாமி. எனக்கு எல்லாரும் நல்லா இருந்தா போதுங்க. ஓ நான் அதிக நேரம் உட்கார முடியாதுப்பா. சரிங்க சாமி. சரியா. நான் என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்தீங்க என்னன்னு கேக்குறதுக்கு தாங்க சாமி இது ஒண்ணு. நாங்க எல்லாம் மலைக்குள்ள உள்ள இருந்தோமப்பா. இது எங்க சொந்த பூமி. இது எங்க சொந்த பூமிக்குள்ளேயே நாங்க கொண்டு வந்து வச்சுக்கோன்னு சொல்லி. சரிங்க. அதாவது நாங்க இருக்கிற இடம் எந்தெந்த இடம்னு தெரியுமா? சொல்லுங்க. நீ கிழக்கு இருந்து வந்தீங்கன்னா அந்த பெரிய தோட்ட பிரிவுன்னு ஒண்ணு இருக்குதப்பா. அங்க வந்து பால மரத்தை கடிய நான் ஒண்டி கருப்புன்னு உட்காந்துட்டு இருக்கிறேன். அங்கிருந்து அழைச்சிட்டு வந்து இங்க கிழக்க போகையில அப்பாருன்னு ஒருத்தர் இருப்பாரு அங்கயா. அங்கதான் நாங்க எல்லாருமே குடி கொண்டது. எங்க குடியே எங்க அந்த அப்பாருதான். அங்கிருந்து இங்க கொண்டு வந்து
இங்கிருந்துதான் கரகம் போகு. இங்கிருந்து கரகம் போய் அப்பார் கோயில தான் எல்லாமே முடியும். நாங்க இருக்கிற குடியே பூரா அங்கதான்ப்பா எல்லாருமே. நானு இப்ப இங்க மலை கருப்புலாம் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன். எங்குது பூரா உட்கார்ந்துக்கிற இடமே அந்த அப்பார் இடம் தானப்பா. அது விட்டா அந்த கிழக்க ஆறுக்குட்டி கவர்ற தோட்டம்னு பேருப்பா. அந்த தோட்டத்து பாலமரத்த கடிய பத்திரகாளியுமே ஒண்டிக்கருப்பனுமே ஒண்டிக்கருப்பன் பாலமரத்த கடிய எங்க அக்கா இந்த பக்கம் பத்திரகாளின்னு உட்கார வச்சுக்குதப்பா. நாங்க அங்கிருந்து கலசம் எடுத்துட்டு வந்து இங்க அப்பார் கோயில வச்சு அங்கிருந்து வந்து இங்க மலையில இருந்து அழைச்சிட்டு போய் அங்க வச்சுதப்பா. அங்கதான்ப்பா குடி கொண்ட இடம். சரியா? நீ அங்க அமாவாசை அன்னைக்கு ஒரு டைம் வா. அங்க வாக்கெடுக்கு. உனக்கு டீட்டெயில்ஸா நானு எழுதி தரேன். நீ எல்லாம் விளம்பரப்படுத்துவியா? நாங்க எல்லாம் அந்த கோயில் கட்டுறதுக்கு மேடை கட்டி எல்லாம் வைக்கணும்னு சொல்லி போட்டு அங்கேயே எழுதி வச்சுக்கிறப்பா. சரியா? அப்பாரு தன்னாசி எத்தனை பேருமா அங்கேயே உட்கார வச்சிருக்குது. நீ அங்க ஒரு அமாவாசை என்னைக்கு நீ அங்க வந்து கண்டிப்பா வரேங்க. நீ வா. வந்து நீ என்ன வேணுமோ கேட்டு எடுத்துட்டு போய் விளம்பரப்படுத்தி அங்க கொண்டு வந்து சேர்த்துப்பா. என்னை இப்பத்துக்கு நாகதோஷம் கழிக்கப்படும், செவ்வாதோஷம் கழிக்கப்படும் மச்சான். பில்லி சூனியம் இருந்தா விளக்கப்படும், ஏவல் இருந்தாலும் தாட்டி விடப்படும், பேய்கள் இருந்தாலும் ஓட்டப்படும். இதுகெல்லாம் எப்பவும் இந்த 50 வருஷமா நாங்க செஞ்சிட்டு இருக்கிறோம். இது எங்க சுத்தியுமே எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நாங்க முடிச்சு விடுறோம். ஏவல் முடிக்க விடுறோம், பேய முடிக்க விடுறோம். வீட்டுல செய்வனை இருந்தால் செய்வனை எடுத்து தரான் மச்சான். பில்லி சூனிங்களை ஒதுக்கி தரான். அது போக கண் திஷ்டி ஓமலர் எல்லாம் ஒதுக்கி தரான். ஒரு குடும்பத்துல எந்த பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நீக்கி தரான். ஒரு கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாலும் நாங்க சேர்த்தி தரோம். இதெல்லாம இந்த 60 வருஷமா நாங்க செஞ்சுட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் எந்த ஒரு கெட்ட பேர் இல்லாம எல்லாத்தையும் வாழ வச்சு விடுறோம். இதுதான் உண்மை. இது மலைக்கருப்பனுக்கு சத்தியம். எந்த இடத்துக்கு வரணும்? இது சஞ்சீவி நகர், பன்னிமடை சஞ்சீவி நகர் வந்து நாகராஜி வீடு எதுன்னு கேட்டால சொல்லுவாங்க. யாரு கேட்டாலும் சொல்லுவாங்க.